நருட்டோல ஹொகாகேஸ்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஷினோபிஸ்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் ஒவ்வொரு ஹொகாகேவும் கிரியேட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஹொகாகே ஹஷிராமா செஞ்சு கிரியேட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸுனா அது ட்ரூ செவரல் 1000 ஹேண்ட்ஸ் ஜூட்ஸு தான். இந்த ஜூட்ஸு மூலமா நம்ம ஹஷிராமாவால 1000 ஹேண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஜைகாண்டிக் பூதா ஸ்டாச்சுவை அவரால் சமன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம டோபிராமா செஞ்சு கிரியேட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸுனா அது ரீஅனிமேஷன் ஜூட்ஸு தான். இந்த ஜூட்ஸு மூலமா இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வந்து அவங்கள ஒரு பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஹொகாகே ஹிருசன் சாருடோபி கெலடு எந்த விதமான ஜூட்ஸும் கிரியேட் பண்ணல. பட் இருந்தாலும் நிறைய ஜூட்ஸுவை மாஸ்டர் பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஹொகாகே மினாட்டோ கிரியேட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸுனா அது ரசெங்கான் தான். இந்த ரசெங்கான் ரொம்ப பவர்ஃபுல்லானது மட்டும் கிடையாது. இதை கத்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரீம் சாக்ரா கண்ட்ரோல் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சுனாடே கிரியேட் பண்ண கிரியேஷன் ரீபர்த் ஜூட்ஸு. இந்த ஜூட்ஸு மூலமா நம்ம சுனாடேவால எந்த விதமான காயத்தையும் ஒரு செகண்ட்ல ஹீல் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜூட்ஸு மூலமா தான் சுனாடே எப்பயுமே எங்காவே தெரியுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ககாசி கிரியேட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸுனா அது சிடோரி தான். என்னதான் இது ஒரு ரசெங்கானோட ஃபெயிலியர் வெர்ஷனா இருந்தாலும் லைட்னிங் ரிலீஸ்லயே இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜூட்ஸு. ஃபைனலா நம்ம நருட்டோ கிரியேட் பண்ண பவர்ஃபுல்லான ஜூட்ஸுனா அது வின்ஸ்டைல் ராஷன் சுரிகன் தான். இந்த ஜூட்ஸு ரசெங்கானோட